துளசி இலையை எடுத்து சாப்பிடும்போது பலர் சொல்லுவாங்க, துளசி இலை எடுக்காத மலட்டுத்தன்மை வந்துடும் அப்படின்னு வந்து கண்டிக்கிறத பார்ப்போம். புதுசா கல்யாணம் ஆனவங்க துளசி செடியை பக்கம் போனாலே அந்த பக்கம் போகாதப்பா, துளசி செடி நிக்குது உனக்கு மலட்டுத்தன்மை வந்துடும் எல்லாம் ஓரம் கட்டிடுவாங்க. ஏன்னா ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை வர்றதா ஆயுர்வேதா சித்தா பல நூல்களை வந்து முன்னாடியே சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் வந்து அது அதிக அளவுல பரவலா பேசப்படுற ஒரு விஷயம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மலட்டுத்தன்மை துளசி இலையால உருவாகுமா, வேற என்ன பலன்கள் துளசி இலையால இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சில பழமையான புத்தகங்கள்ல கர்ப்ப நிரோஜா அப்படின்னு துளசி சீட்ஸை வந்து குறிப்பிடுறாங்க. இது ஆங்கிலத்துல வந்து ஓசிமம் சாங்டம் அப்படின்னுவாங்க. இது ஹோமியோபதியில டிஞ்சராகவும் இருக்கு, மதர் டிஞ்சராகவும் இருக்கு. இந்த ஓசிமம் சாங்டம் இந்த கருத்துக்களை எல்லாம் வலு சேர்க்கிற விதமா 1970-80 காலகட்டத்தில் நடத்தப்பட்ட ஒரு சில ரிசர்ச்ல விலங்குகளுக்கு எலிகளுக்கு நடத்தின பரிசோதனையில விந்துவோட கவுண்ட் வந்து குறையிறதா அந்த ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. இது எலிகள்ல தான் குறிப்பா இது தெரிஞ்சுது. அதுவும் அதை தவிரையும் நம்ம பாரம்பரியமா பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா தமிழ்நாட்டில் வந்து மதச்சடங்கோட வந்து அதை ஒண்டி பார்ப்பாங்க. மருத்துவ பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கும்போது இம்யூன் பூஸ்டரா வந்து அது யூஸ் ஆகும். நல்ல ஒரு இம்யூனிட்டியை எதிர்த்து போராடும். ஏன்னா சளி இருமல் வந்தாலே பலரும் வந்து சுக்கு காப்பி போட்டு துளசி இலை போட்டு தண்ணி காய்ச்சி குடி அப்படின்வாங்க. ஸோ உண்மையிலேயே சளி இருமல் அந்த மாதிரி பிரச்சனை நோய் எதிர்ப்பு சக்தி இதுக்கெல்லாமே துளசி இலை ரொம்ப நல்லது. அதிகப்படியான மருத்துவ நன்மைகள் தரக்கூடிய ஆக்டிவ் ஆல்கலாய்ட்ஸ் இதுக்கு உள்ளாடி இருக்கு. அது என்னென்னன்றதை சொல்றேன். யுகானல் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கை கால் வாத சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு. குளுட்டோலிக் ஆசிட் இருக்கு. ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. கிருமி கொல்லியாகவும் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி கேன்சர் ப்ரிவென்ட் பண்ற ப்ராப்பர்ட்டியும் அதுல இருக்கு. எபிஜெனின் அண்ட் ஒரியன்டின் இருக்கு. இது ஃபிளாவனாய்டு ஆன்டி ஆக்சிடென்ட். நியூரோ ப்ரொடெக்டிக் ஆக்ட் அது மெயினா நம்ம நரம்பு மண்டலத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு உதவி செய்யுது. ஓசிமேரின் இருக்கு. அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது. அதோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு, டயபெட்டிக்கை வந்து குறைக்கிறதுக்கு, ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, புண் வேகமா ஆடுறதுக்கு, நுரையீரல் பிரச்சனை குறையிறதுக்கு, குறிப்பா துளசியில இருக்கிற உர்சாலிக் ஆசிட் வந்து த்ரோட் இரிட்டேஷனை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஆனா இதெல்லாம் நான் சொன்னேன் இந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் தற்காலிகமாக தான் ஸ்பேம் கவுண்டை குறைக்கிறதுக்கு வந்து காரணமா இருக்குது. அதுவும் விலங்குகளுக்கு. மனிதர்களுக்கு அந்த விதமான ரிசர்ச்சர்ஸ் இது வரைக்கும் கிடையாது. அந்த பெரிய அளவுல அது எங்கேயுமே ரிப்போர்ட்டும் பண்ணப்படலை. இப்படி மனுஷனுக்கு வந்து தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ செமன் கவுண்ட் எல்லாம் குறைஞ்சு போகுதுப்பா, தள்ளியே இருந்துக்கோங்க அப்படின்னு வந்து ஒரு அறிகுறிகளோ ஒரு ரிசர்ச் பேப்பர்ஸோ இதுவரை இல்லை. நிறைய பேர் துளசி எடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்திருக்கணும். ஸோ எடுத்துக்கிறத எடுக்க வேண்டாதது உங்க விருப்பம். பொதுவாக விலங்குகள்கிட்ட அப்படி இருக்கு. ஆயுர்வேதா சித்தாவில் வந்து முன்னாடி இந்த மாதிரி இருக்கு, அப்படி எடுத்துக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வரைக்கும் மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட ரிசர்ச்சஸ் எதுவுமே வெளிவரல. நன்றி.